ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வடை, அதாவது வெஜிடபிள் வடை வித் சோயா. இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை பொடியாக கொத்தி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் சோயாவை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆர் இஞ்சி பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 7 ஸ்பூன் கடலை மாவு வேணும். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க சோயா அப்புறம் பெருஞ்சீரகம் அப்புறம் ஜீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொத்தி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரோட அந்த துருவின கேரட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் அதிலே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆர் பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, மிளகா பொடியும் அதிலே போட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற நம்ம சோயா போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ இதை நல்லா பிசையணும். ஒன்றோட ஒன்று இந்த உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இது அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற நம்ம சோயா இதெல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா இதை கையை போட்டு நல்லா பிசைங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 தடவை பிசைஞ்சிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற நம்மளுடைய கடலை மாவையும் அதிலேயே போட்டுடுங்க. இந்த கடலை மாவு எதுக்காக போடுறோன்னா, நம்ம உருட்டி எடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்காக தான் கடலை மாவு போடுறோம். கடலை மாவை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க சோயாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம பிசையும் போது அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஈரப்பத்தையோடு தான் இருக்கும். இப்போ அது உருட்ட வராது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் உருட்டி பாருங்கள். அது நல்லா உருட்டி பிரிஞ்சு வராத அளவுக்கு உருட்ட வருதா, சேர்ந்து வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா வந்ததுன்னா தண்ணி தெளிக்கிறது வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால தெளித்து பிசைய சொல்கிறேன். இது நல்லா உருட்டி உருண்டையாக உருட்ட வருதுங்கிறப்போ தண்ணியை நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இது 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படியே. அதுக்கு நடுவில் ஒரு பேனில் எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை காய வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு தான் இப்போ நம்ம வறுக்க போகிறோம் எல்லாத்தையும். இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருக்கதை எடுத்து கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அழகாக வடைக்கு தட்டுற மாதிரி தட்டுங்க. உங்கள் கையில் ஒரு கையிலே தட்டினாலும் சரி, இல்லை வேறு இன்னொரு கையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ தட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் அது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டாலும் சரி, 1 by 1 தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டாலும் சரி. ஆனால் எண்ணெய் சிம்மில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், ஆனால் சிம்மில் இருக்கணும். அப்படி எண்ணெயில் போடும்போது மேலே தெறிக்காத அளவுக்கு மெதுவாக பொறுமையாக போடுங்க. சிம்மில் வச்சு போடுறதுனால என்ன ஆகும்னா இது நல்லா வேகும். உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகணும். உள்ளே இருக்கிற நம்ம போட்டிருக்க காய்கறி எதுவுமே வேக வச்சு எடுக்கலை. அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் அந்த பேனில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு அதை போட்டு பொறுமையாக உருட்டி போட்டுருங்க. இதை உடனே திருப்பிடாதீங்க. அது 1 or 2 minutes நல்லா வேகட்டும். ஏன்னா உடனே திருப்பிங்கன்னா அது உடஞ்சி வந்துடும். அதனால் உடனே திருப்பாமல் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. இது சிம்லேயே வச்சு வேக வைக்கிறதுனால வெளிப்பக்கம் மொறுமொறுன்னு இருக்கும். உள்பக்கம் எப்படி இருக்கும்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், வடை மாதிரியே நல்லா இருக்கும். அப்போ நல்லா வெந்து அது ஒரு மெரூன் கலர்னு வரணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வர மாதிரி பொறுமையாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறமா திருப்புங்க. அப்போ என்ன ஆகும்னா 2 பக்கமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வேக வைங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக மட்டும் அடுப்பை வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துடலாம். எடுத்து வடிகட்டி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இது சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்குலாம் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது அதில் கொடுத்து விடுறதுக்கும் இது நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் வடைன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் சோயா போட்டிருக்கிறதுனால அது ஃபுல் ப்ரோட்டீன் தான். இதில் வந்து கேலிஃப்ளவர் வந்து போடுறவங்க சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா கேலிஃப்ளவர் நம்ம அதுக்கு பதிலாக பன்னீர் துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் ப்ரோட்டீன் ரிச் தான். இதில் வந்து பருப்பெல்லாம் நம்ம சேர்க்காதனால எந்த விதமான கேஸ்ட்ரிக்ஸும் பிடிக்காது. நல்லாவே இருக்கும். வடை நல்லா வெளிப்பக்கம் வந்து மொறுமொறுன்னும் உள்பக்கம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து ஆயில் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கடல மாவும் போட்டிருக்கோம், சிம்மில் வச்சும் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா எண்ணெய் குடிக்காது, ஆனால் நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். அதனால இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்போ டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் நமக்கு டிஃபன் வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், காஃபி கூட சாப்பிட்றதுக்குன்னா அப்பையும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சீக்கிரமாக டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போ என்னோடய வடை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இது நல்லா மொறுமொறுன்னு இப்போது வெளியில் மொறுமொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நான் இதோட ஒரு காஃபி ஒன்று ரெடி பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். என்னுடைய வடை இப்போது ரெடி ஆகிடுச்சு. அதோடவே ஈவினிங்க்கு டீயும் போட்டாச்சு.